ஆன்மீகத்தின் பெயராலே பக்தர்களை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி நடத்தப்படும் மாநாட்டை பாஜக மாநாட்டை சங் பரிவார் மாநாட்டை தடை செய் தடை செய் தடை செய் தடை செய். தலைப்பே வந்து நம்ம முருக பக்த மாநாட்டை தடை செய்து போட்டிருக்கோம். முருக பக்த மாநாடு இல்ல, RSS சண்டி எடுத்தனம் காலித்தனம் ரவுடித்தனம் என்ற மாநாட்டை தடை செய்யு சொல்றோம். முருக பக்தர்களுக்கு நமக்கு தனிப்பட்ட விவகாரமே இல்லை. இன்னைக்கு வைகாசி விசாகம், நான் சேலத்துல இருந்து வரிசையா வர்றேன். எங்க பார்த்தாலும் பெண்கள் ஆண்கள் பால் கூட எடுத்துக்கிட்டு அமைதியா போயிட்டு இருக்கான். இவனுக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. இவன் முருக பக்தர். இன்னைக்கு வைகாசி விசாகம் 6 படை வீடுகள்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. யாரும் போய் தடுக்கல. எந்த காலத்திலும் திராவிட இயக்கமோ பொதுவுடைமை இயக்கமோ கடவுள் மறுப்பாளர்களோ பகுத்தறிவாதிகளோ தடை பண்ணல. முருக பக்தர்களுக்கு நமக்கு எந்த மோதலும் கிடையாது. இந்து கோயிலில் 6 வேளை 6 கால பூஜை நடக்கட்டும். திருச்சபைகளில் கிறிஸ்துவ சபைகள்ல பிரார்த்தனை நடக்கட்டும். பள்ளிவாசல் தொழுகையில் அவங்க தொழுகை பண்ணட்டார். எங்க மாதிரி பகுத்தறிவாளர் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுவோம். இதான் ஜனநாயகம் கொடுத்துருக்கக்கூடிய கடமை, நமக்கு உரிமை. இதுல பொதுமக்கள் முடிவெடுத்துக்கிறோம். இதான் நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமா. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய வைகாசி விசாகத்துல 6 படை வீடுகள்ல உழைக்கவருக்கும் பாட்டாளிவருக்கும் நம்ம பெண்கள் பால் கூட எடுத்து போறாங்க. நம்முடைய உழைக்கவருக்கும் பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்த தோழர்கள் பார்த்தா நாக்குல வேலை குத்திருக்கேன், உடம்புல வேலை குத்திருக்கேன், பறவை காவடி எடுத்து போறேன். 22ஆம் தேதி முருக பக்தர் மாநாடு நடத்துறேன்னு சொல்ற எச் ராஜா இன்னைக்கு வைகாசி திருவிழா எங்கேயாவது வேலை குத்திருக்கானா? இல்ல இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு வான்னு சொல்ற காடேஸ்வரன் எந்த 6 படை வீடுலையாவது காவடி எடுத்து ஆடுறானா? நைனா நாயந்திர வீட்டு மனைவி அல்லது எச் ராஜா மனைவி பால் கூட எடுத்திருக்கா? இதை பூரா நம்மளை எடுக்க வச்சுட்டு இவன் முருக பக்தர் என்ற பெயர்ல மதுரையில கலவரம் பண்ற வர்றான். வாஞ்சிநாதன் சொன்ன மாதிரி நாங்க மத நல்லிணக்க கூட்டம் சொல்லிட்டோம். காடேஸ்வரன் பேர்ல இந்து முன்னணி பேர்ல அவன் முருக பக்தர் மாநாடு அனுமதி வெளியில விளம்பரப்படுத்திட்டு இன்னைக்கு பிஜேபி தான் அரசியல் மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே மதுரைக்கு வந்து இந்த மாநாட்டுக்கு கலவரம் பண்றதுக்கான திட்டம் போட்டுருக்கிற பெரிய சண்டியர். அவர் பதவியில விட உள்துறை அமைச்சரா இருக்கலாம். குஜராத்ல சண்டி நிறுத்தம் பண்ணது நமக்கு தெரியும், பாம்பேல சண்டி நிறுத்தம் பண்ணது தெரியும். கலவரத்துக்காகவே பிறந்தவர் தான் அமித்ஷா. ஆனா அமித்ஷா சண்டி நிறுத்தம் பாம்பேல எடுக்கும், மதுரையில் எடுக்காது, தமிழ்நாட்டில் எடுக்காது. அத அமித்ஷா தெரிஞ்சுக்கிறல, நாங்க அனுமதிக்க மாட்டோம். உன்னுடைய சண்டி நிறுத்தத்தை நேற்று ஆலோசனை பண்ணிருக்க. நேற்று என்ன செஞ்சிருக்கீங்க? கோடானு கோடி பணம் நேற்று சப்ளை செய்யப்பட்டிருக்கு. நான் பகிரங்கமா உளவுத்துறைக்கு சொல்றேன். 12,000க்கு மேற்பட்டோர் வந்து வந்தவன் கலவரக்காரன் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து ஆயுதங்களோட வரப்போறான். உளவுத்துறை எனக்கு கிடைச்ச தகவலை சொல்றான். நாங்க இப்படிதான் சொன்னோம். வாஞ்சிநாதன் மீதா பாண்டி உள்ளிட்ட கலெக்டரை பார்த்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க, பார்த்துக்கிறீங்க, கவனமா இருக்குன்னு சொன்னோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் உளவுத்துறை கோட்டை விட்டீங்க. காடேஸ்வரன் தலைமையில திருப்பூர், ஈரோடு, கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய வடக்கன் சொப்புறம் கொண்டு வந்து 4 நாளைக்கு முன்னாடி மதுரையில் இருக்கக்கூடிய பிஜேபி கார வீட்டில் பூரா உட்கார வச்சு நீதிமன்றம் 4 மணிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தருது. 5 மணிக்கு பழங்காலத்தில் எப்படி சேர்ந்தா போட்டோ விட்டுட்டீங்க. நாங்க இங்க இருக்கிறவங்க யாரும் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக இல்லை. உங்க கருத்துக்கு எல்லாம் இருக்கும். அவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சொன்ன மாதிரி முருக பக்தர் மாநாடு சேகர் பாபு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேட் நிர்வாகத்தை தான் பார்க்கணும். அதை எதிர்த்தான். ஆனா அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எச் ராஜா போனானா? அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முருக பக்தர் மாநாடு நடத்துற காடேஸ்வரன், நைனா நாயந்திரன் யாராவது போனாங்களா? அப்ப நீங்க நடத்துறது முருக பக்தர் மாநாடு அல்ல. வடக்க ராமனை தூக்குனீங்க, இங்க வந்து கேரளால ஐயப்பனை தூக்குற, இங்க வந்து முருகனை தூக்க பாக்குற. கலவரம் பண்றதுக்கு வேற என்ன நோக்கம்? 6 படை இருக்கு. 6 படையில நீ வந்து திருச்செந்தூர்ல மாநாடு போட வேண்டியதானே? அதை விட கேவலம் இவங்க என்ன சொல்றாங்க, நாளிலிருந்து இந்த 6 படை முருகனுக்கு சக்தி உருவாக்க போறாங்களாம்.
ஏய், முருகனுக்கே சக்தி உருவாக்குற ஆற்றல் உங்களுக்கு இருக்கடா? எப்படிடா வந்துச்சு உங்களுக்கு? எவ்வளவு மக்களை வந்து மடையனாக்கு நினைக்கிறான். தமிழ்நாடு ஒண்ணுதான் விழிப்பா இருக்கும். 100 ஆண்டு கால RSS இயக்கம், 100 ஆண்டு கால பொதுவுடைமை இயக்கம், 100 ஆண்டு கால திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், 100 ஆண்டு காலம் தமிழகத்தில் மட்டும்தான் RSS தோற்கடிக்கப்பட்டிருக்கு. சித்தாந்த ரீதியாக சும்மா தோற்கடிக்கல, கருத்தியல் ரீதியாக தோற்கடிச்சிருக்கான். அதனால அவன் என்ன நினைக்கிறான், இங்க எப்படியாவது முருகன் பெயர்ல கலவரம் பண்ணணும். நேற்று அமித்ஷா பேசுறாரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரை நினைவை போற்றி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவை போற்றி வரவேற்பான். திமுக அரசும் அண்ணா திமுக அரசும் முத்துராமலிங்க தேவருக்கு மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்க சொல்லியிருக்கு. மத்திய அரசு 11 வருஷம் ஆச்சு. விமான நிலையத்துக்கு அமித்ஷா பேர் வைக்க வேண்டியதானே? முத்துராமலிங்க தேவர் உனக்கு பற்று இருக்கா? நீ என்ன நினைக்கிற? ஒரு சமூகத்தை தனக்கு பின்னால் இழுத்து கலவரம் பண்ணணும். மதுரையில முக்குளத்தோர் சமூகம் அதிகம், அவங்கள பின்னாடி இழுக்கணும் நினைக்கிற. முக்குளத்தோர் சமூகம் தெளிவா இருக்கா, வீரமும் விவேகமா இருக்கணும் நினைக்கிறான். ஏன்னு கேட்டு, சுதந்திரம் அடைந்து 75 வருஷத்துல எத்தனை நீதிபதிகள் முக்குளத்தூர்ல வந்துட்டான் பாப்பான்ல? நீ உன் கட்சியில எந்த சமூகத்துக்கு அதிகமா கவர்னர் பதவி கொடுக்குற, எந்த சமூகத்திற்கு நீ வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குற, அந்த சமூகம் பார்க்கும்ல. அதனால நீ ஒரு பெரிய சமூகத்தை ஜாதியை இந்த கலவரத்துக்கு தூண்டலாம் நினைக்கிற, ஒருத்தரும் வரமாட்டான். உன் கனவு பலிக்காது. அதனால கலவரம் பண்ணணும். அயோத்தியில எப்படி ரத யாத்திரை போய் பாபர் மசூதி வரலாற்று சின்னத்தை இடிச்சியோ, அது மாதிரி சிக்கந்தர் மலையை இடிக்க வேண்டும். பகிரங்கமா நீ பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கும் காவல்துறை கவனத்திற்கும் திராவிட மாடல் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நீங்க சரியான முறையா இருந்தா இந்த மாநாட்டை தடை செய்யணும். இது முருக பக்தர்களுக்கும் மாநாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. பங்குனி உத்திரம் நடக்குது, தடை செய்ய சொல்றோமா? வைகாசி விசாகம் நடக்குது, தடை செய்ய சொல்றோமா? எங்கேயாவது முருக பக்தர்களுக்கு முற்போக்கு சிந்தாளுக்கு மோதல் இருக்கா? இல்ல. இவன் நடத்துறது மதுரையில ரணகலப்படுத்தணும். 2026 கால் பதிக்கணும். அதற்கு சட்ட ஒழுங்கு சீர்குலையணும். திமுக ஆட்சியை கலைக்கணும். இதான் அவங்க நோக்கம். எங்க நோக்கம்? மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம். மதுரையில் அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். இஸ்லாமியரும் கிறிஸ்துவனும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள். நீ வந்து என்ன நினைக்கிறீங்க? கலவரத்தை உருவாக்க நினைக்கிற. சிக்கந்தர் மலையிலிருந்து ஒரு செங்கலை கூட சங்கி கூட்டம் எடுத்து செல்ல முடியாது. எழுதி வச்சுக்க. அது அயோத்தி. அயோக்கியத்தை நாங்க இங்க எடுக்க விட மாட்டோம். அதனால காவல்துறை சட்ட ஒழுங்கு பாதுகாருங்க. திராவிட மாடல் அரசு தடை செய்யுங்க. அதை தவிர்த்துட்டு எல்லா பகுதியிலிருந்து வருவான், வரட்டும். எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. முருகன் பெருமையை பேசு, கந்த புராணம் பாடு, என்ன வேணாலும் செய்யு. ஆனா தாராள் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு இஸ்லாமியருடைய ஒரு மயிர் போனா கூட ஒரு காவிக்காரை மதுரை விட்டு திரும்ப முடியாது. எழுதி வச்சுக்க. அது மாதிரி சிக்கந்தர் மலை பக்கம் போயிட்டு எப்படி திரும்ப முடியாது. சட்ட ஒழுங்கா பாதுகாக்க நினைக்கிற நாங்க பயங்கரவாதி அல்ல. நீதான் மகாத்மா காந்தியை கொலை செய்த கூட்டம், பாபர் மசூதி இடிச்ச கூட்டம், காளி கூட்டம், காவி கூட்டம். நாங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம். இப்பயும் முறையிடுறோம். நீதிமன்றத்தை கேட்கிறோம், அரசை கேட்கிறோம், காவல்துறையை கேட்கிறோம். அயோத்தியில விட்டு கொடுத்தது மாதிரி விட்டு கொடுக்க மாட்டோம். மதுரையிலிருந்து ஒரு சங்கி பெயர் திரும்ப மாட்டான். எச்சரிக்கை, எச்சரிக்கை.